இன்றும் நாளையும் நாம் நற்செய்தி பெருவிழாவை
சிறப்பிக்க இருக்கிறோம். இதை நமக்கு நடத்தி தருகிறவர்கள் மார்த்தாண்டம் இயேசுவை காண்போம் இறையாட்சி மையத்தினுடைய இயக்குனரும் அவருடைய ஃபவுண்டருமாக இருக்கிற சகோதரர் கிறிஸ்தாஸ் அவர்கள். சகோதரரை பொறுத்தளவில் கடந்த ஒரு 35-40 ஆண்டுகள் இந்த பணியிலே தன்னை முழுமையாக கரைத்து உலகின் பல பகுதிகள், ஜெர்மனி, பிரான்ஸ், ஜெர்மனி, சிலோன் மற்றும் நிறைய நாடுகளுக்கு சென்று செய்தி வழியாகவும் பாடல்கள் வழியாகவும் கடவுளுடைய இறையாட்சியின் சிந்தனைகளை மக்களுக்கு விதைத்து ஆன்மாக்களை அறுவடை செய்யும் அளப்பரிய பணியை நமக்கு செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பாடல்கள் நாம் நிறைய கேட்டிருப்போம். நம்மோட வீடுகள் கிரகப்பிரவேசம் அடிக்கல் நாடுகிற போதெல்லாம் நாம் பாடுகிற மிக ஒரு சிறப்பான பாடுகிற இவன் என்னை காக்கின்றார், அடைக்கிற பாறையான இயேசுவை, இந்த பாடல்கள் எல்லாம் சகோதரருடைய பாடல்கள் தான், சித்ரா பாடிய பாடல்கள் இதெல்லாம். அப்படி நிறைய பாடல்களை இறைய ரூபத்தில் அழைத்து செல்கிற பாடல்களாக அடைத்தமைத்து உலக திரு அவைக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த 2 நாள் நற்செய்தி பெருவிழாவிற்காக நம்மோடு கலந்து வந்திருக்கிற சகோதரர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக நாம் மகிழ்வோடு நிறைவோடு வரவேற்றுக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்வில் அவர்களோடு இணைந்து இசைக்கருவி மீட்டி இறை அனுபவ பாடல்களை நமக்காக வழி நடத்துகிறவர்கள் சகோதரர் ரெஜி அவர்கள். சகோதரர் கிறிஸ்தாஸோடு இணைந்து அவருடைய நற்செய்தி மையத்திலும் மற்றும் பல இடங்களுக்கு செல்கிற போதெல்லாம் உடனே சென்று அவர்களோடு சென்று பாடல்கள் பாடி இசைக்கருவி மீட்டி இறை மதிப்பீடுகளை உலகிற்கு கொடுக்கிறவர்கள். எனவே சகோதரர்கள் அவர்களையும் நாம் பெருமகிழ்வோடு வரவேற்றுக் கொள்வோம். அவர்களோடு இணைந்து பாடுவதற்காக வந்திருக்கிறவர்கள் தம்பி விஜய், இவருடைய மகன். சரியா? எனவே தம்பி இப்பொழுதுதான் கல்லூரி முதல் ஆண்டு படிக்கிறார். ஒரு நல்ல இறையனுபவ குடும்பத்திற்கு வருகிற பிள்ளைகளும் அதே நிலையில் செயலாற்றுகிறது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவருடைய படிப்பு எதிர்கால வாழ்க்கை சிறக்க நாம் ஜெபிப்போம். அவருடைய பாடல்கள் வழியாக அவர்கள் இணைந்து பாடி நம்மை இறையனுபவத்தில் வழிநடத்தி செல்வார்கள். எனவே நாம் இப்பொழுது சகோதரருக்கும் அவர்களுக்கு வழியமைத்து கொடுத்து இந்த நிகழ்வில் நாம் பக்தியோடும் மன நிறைவோடும் முழுமையாக பங்கெடுக்க உங்களையும் வரவேற்று இடம் சார்கிறேன். நன்றி. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சேனிக்கடை பங்கினுடைய தூய பேதுருனுடைய பாதுகாவலிலே 2024 வருடத்தினுடைய ஜூன் மாதம் 24, 25 ஆகிய 2 நாட்களும் நற்செய்தி மையப்படுத்தி நாம் தியானித்து ஜெபித்து இந்த திருவிழாவிலே நாம் கடந்து போக இருக்கின்றோம். நம்முடைய திருமறையிலே சொல்கிறது போல எதற்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்குவதற்கு ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்விலே ஒரு மனமாற்றத்தினுடைய ஒரு புது வாழ்வினுடைய காலமாக இறைவன் நமக்கு காலத்தை நீட்டி கொடுத்திருக்கிறார். இயேசுடைய பணிவாழ்வுடைய இறுதி கட்டத்தில் இயேசு பணி செய்கிறார். மக்களுக்கு பலவிதமான
எந்தெந்த நிலையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் பணி செய்ய முடியுமோ அந்த பணிகளை எல்லாம் இயேசு செய்தார். இறுதியாக அந்த பணி வாழ்வுடைய நிறைவிலே இனி வேறு வழியிலே தன்னையே முழுமையாக கையளிக்கப்படுவதற்கு முன்னதாக எருசலேமினுடைய அருகில் வருகிறார். மக்களை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை அரவணைக்க தேடுகிறது போல எத்தனையோ முறை உன்னை நான் தேடினேன், அரவணைக்க விரும்பினேன். நீ இன்னும் என்னிடம் வரவில்லை, நீ மனம் திரும்பவில்லை. நீ அழிவது என்னுடைய விருப்பமல்ல, நீ அழியக்கூடாது என்பதற்காக இயேசு கண்ணீர் வடித்தார். கடவுள் நம்மை தேடி வருகிற காலம், அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிற காலம். கடவுளுடைய இரக்கத்தினால் இன்றைக்கு நாம் அழியாமல் இருக்கிறோம். இந்த இரக்கத்தை மையப்படுத்தி இந்த முதல் நாளிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். எல்லோரும் சேர்ந்து தந்தையாகிய கடவுளை, இயேசுவாகிய இரட்சகரை, மீட்பரை, தூய ஆவியானவரை நாம் மையப்படுத்தி நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுத்து, தூய பவுல் கொலோசர் கடித நிருபத்தில் இப்படி சொல்கிறார், நீங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் செய்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த பகுதியில் உள்ள இந்த பங்கினுடைய எல்லா குடும்பங்களையும், இந்த பங்கை சுற்றி இருக்கின்ற எல்லா குடும்பங்களையும், குடும்பத்தினுடைய எல்லா நிலைகளையும் நிறைவுள்ள இயேசுவினால் குறைவுள்ளதெல்லாம் மறைந்து போகும்படியாக ஒப்புக் கொடுப்போம். தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா காவியனைத்தும் உம் பாதம் வைத்தே பணிகின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் பாதம் வைத்தே பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்தே பணிகின்றோம். எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் பாதம் வைத்தே பணிகின்றோம். ஆவியே இறைவா, ஒப்புக் கொடுத்து பாடுங்கள். உம்மில் ஆராதிக்கின்றோம்,
நாம் செய்யும் அனைத்து நன்மையான காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய வலுவற்ற நிலையில் துணிந்திருக்கிறார். ஆகவே ஓ பரிசுத்த ஆவியே என்ற பாடலை எல்லோரும் சேர்ந்து நாம் ஜெபத்தோடு பாடி தூய ஆவியானவருடைய வழிநடத்தலை நாம் கடந்து சொல்லியிருக்கிறோம். சேர்ந்து பரிசுத்தாவி ஒரு மனிதனில் வரும் பொழுது அவன் புதிய மனிதனாக மாறிவிட்டான். சவுல் கழுதையை தேடி போனான். ஆனால் கழுதை கிடைக்கவில்லை. இறுதியிலே இறைவாக்கினர் சாமுவேலின் இடத்திலே போகும்போது ஆண்டவர் ஏற்கனவே சொன்னது போல அவன் கழுதையை தேடி வருவான். அவனை உன்னிடத்திலே வைத்து அவனை தயாரித்து அவனை அபிஷேகம் செய்ய என்று சொன்னார். சாமுவேல் இடத்தில் போகும்போது இறைவாக்கினர் சொன்னார்,
நீ தேடுகிற கழுதை உன் வீட்டிலே வரும். நீ இப்பொழுது என்னோடு இரு. அப்படியாக சாமுவேல் சவுலை அபிஷேகம் செய்தார். தேடி போன கழுதை வீட்டிற்கு வந்தது. இந்த இடத்திலே நீங்கள் தேடுகிற காரியங்களை இறைவன் உங்களுடைய வீடுகளிலே அதை நிறைவு செய்து கொடுப்பார். இந்த இடத்திலே என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். என்னை தேடுங்கள், உங்களுக்கு எதுவும் குறைபடாது. என்னை தேடுங்கள், நீங்கள் புத்துயிர் பெறுவீர்கள். என்னை தேடுவீர்கள், நீங்கள் மகிழ்ச்சியின் தைலத்தால் நிரப்பப்படுவீர்கள். எல்லா விதமான உலர்ந்த அனுபவங்கள், எல்லா விதமான சோர்வின் அனுபவங்கள், உடைந்த அனுபவங்கள், முன்பு நடந்த காரியங்கள், ஒருவேளை அது ஒரு கடவுளுடைய விருப்பம் இல்லாத காரியங்களாக இருந்தாலும் முன்பு நடந்தவற்றை எல்லாம் மறந்து விடுங்கள். முற்கால நிகழ்வுகளை சிந்திக்க வேண்டாம். கடவுள் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை நமக்கு செய்யும்படியாக எல்லோரும் சேர்ந்து ஜபத்தோடு ஒப்பு கொடுத்து, மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்தும் போதெல்லாம் இஸ்ராயேல் மக்களும் யோசுவாவும் படைகளும் வெற்றி கண்டார்கள். மோசேயுடைய கரம் தளர்ந்த போது யோசுவாவும் படையின் தோல்வியை கண்டார்கள். ஆனால் மோசேயுடைய கரம் தளரும் போதெல்லாம் ஆரோனும் கூறும் தாங்கி பிடித்தார்கள், வெற்றியை கண்டார்கள். இந்த திருவிழா, இந்த தியானம் உங்களுடைய வாழ்வை தாங்குகிற நிலையில் உள்ள தியானம். காரணம், நீ வெற்றியை காண வேண்டும், நீ வெற்றியை காண வேண்டும், நீ வெற்றியை காண வேண்டும். எல்லோரும் சேர்ந்து உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும் என்று சொல்லி எல்லோரும் கரங்களை கொட்டி ஜபத்தோடு இந்த தூயாவியானவருடைய பிரசன்னத்திலே நிறைவதற்காக எல்லா உலர்ந்த அனுபவங்களும் மாறும்படியாக எல்லோரும் சேர்ந்து ஜபத்தோடு பாடும். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். எல்லோரும் உணர்ந்து ஜபத்தோடு பாடும். கரங்களை கொட்டி பாடும். இது தியானம். திருப்பாடல் சொல்லுகிறது, கரங்களை கொட்டி ஆண்டவரை புகழுங்கள், எக்கால துணியோடு யாழோடு குழலோடு ஆண்டவரை புகழுங்கள் என்று சொல்லப்படும். உயிருள்ள எல்லா கடவுளை புகழுங்கள். 137வது திருப்பாடல் சொல்லுகிறது, நான் உம்மை புகழாவிடில் என் நாவு மேல்வாயோடு ஒட்டி போவதாக, நான் உம்மை நினையாவிடில் என் கை சூம்பி போவதாக என்று சொல்லப்படுகிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபத்தோடு கரங்களை கொட்டி பாடுவோம். குறைக்க சொல். அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் சதை பிடித்து நரம்பு பிடித்து அது ஒரு மனித ரூபமாக மாறி அது காலூன்றி நின்றது என்று சொல்லப்படுகிறது. எல்லா விதமான உலர்ந்த அனுபவங்களும் மாறுபடியாக விழுந்து பாடும். உலர்ந்து போன எலும்புகளா உணரப்பட்ட எங்களிலே உலர்ந்து
எனக்கு தாரும் பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும் இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்தார், எகிப்திலே அடிமைகளாக இருந்தார். அந்த அடிமைத்தனத்தில் இருந்தெல்லாம் கடவுள் மோசே வழியாக மீட்டுக் கொண்டு வந்தது போல் இந்த பங்கிலே இந்த மக்களிலே இருக்கிற எல்லா அடிமைத்தனங்களும் கடவுள் விரும்பாத அடிமைத்தனங்கள், இந்த சமூகத்தில் இருக்கிற அடிமைத்தனங்கள் எல்லாம் இந்த அடிமைத்தனங்களில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளிவருவதற்கு அவருடைய பணியாளர்களை கொண்டு இந்த ஞான வழியும் இந்த திருவிழா வழியாக அடிமைத்தனங்களில் இருந்தெல்லாம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நோயினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து திண்மையினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து இருளில் இருந்த மக்கள் வெளிச்சத்தை கண்டது போல ஒப்புக் கொடுத்து தூயாவியனுடைய துணை வேண்டி பாடுவோம். அடிமை விலங்குகள் தகர்ந்திடவே அக்கினியாவியை ஈந்திடுவே. அடிமை விலங்குகள் தகர்ந்திடவே எல்லா தடைகளும் செங்கடலை போல யோர்தானை போல எரிக்கவை போல தடைகளும் ஈந்திடவே. மீட்பினாவியை ஊற்றிடுவே தடைகளும் எரிந்திடவே. மீட்பினாவியை ஊற்றிடுவே உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும் பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா பரலோக வல்லமை. என் இல்லத்தில் கேட்கிறவன் பெறுகிறான், தேடுகிறவன் கண்டறிகிறான், தக்கவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லுகிறவரே. இந்நேரம் ஊற்றுமையா உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும். உயிருள்ள இறைவனின் உயிருள்ள இறைவனின் உடையும் எங்களை நிரப்பும் எங்களை வழி நடத்தி பயன்படுத்தி தூய்மைப்படுத்தி குணப்படுத்தி சாட்சிகளாக நிறுத்தும். உயிருள்ள இறைவனின் திருப்பாடலை நாம் மையப்படுத்தி பாடி ஆண்டவர் கொடுக்கிற இந்த தியான சிந்தனைகளுக்கு கடந்து சொல்லும். நற்செய்தி தியான சிந்தனைகளுக்கு கடந்து சொல்லும். 115வது திருப்பாடல். எங்களுக்கெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு உங்களுக்கே மாட்சிமையை உரித்தாங்க. நம்மளுடைய எல்லா மாட்சிமையும் அவருக்கு. இந்த செவிக்கடை பகுதியில் உள்ள மக்களுடைய வாழ்வுடைய எல்லா விதமான அந்த நல்ல வாழ்வெல்லாம் கடவுளுக்கு மாட்சிமை கொடுப்பதாக கடவுள் இந்த நாளிலே எளியவர்களை வறியவர்களை எளியவர்களை நினைவு கூறுகிறார். கடவுள் நினைவு கூறுகிறார். தானியேலை நினைவு கூர்ந்தது போல நம்மை ஆண்டவர் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறார். இதை நினைத்து சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அவர் ஆசீர் வழங்குகிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிவது போல சூரியன் உதிப்பது போல எல்லார் மேலும் கடவுளுடைய அருளை ஊற்றி கடவுளுடைய இரக்கம் அது ஒப்பு கொடுத்து இந்த பல்லவியில் பைபிள் இருக்கிறவர்கள் 115வது
திருப்பாடலை மையப்படுத்தி பாடுவோம். ஜெபத்தோடு நாங்கள் பாட வார்த்தைகள் எல்லாம் அதில் இருக்கிறது. சேர்ந்து பாடுவோம். 115வது திருப்பாடல். மகிழ்ச்சியோடு பாடும். எங்களுக்கல்ல ஆண்டவரே எங்களுக்கென்று உங்களுக்கே மாட்சிமையை உரித்தாக்குகிறோம். எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கல்ல உங்களுக்கே மாட்சிமையை உரித்தாக்குகிறோம். சேர்ந்து பாடுவோம். எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கல்ல உங்களுக்கே மாட்சிமையை உரித்தாக்குகிறோம். எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கல்ல உங்களுக்கே மாட்சிமையை உரித்தா. சேர்ந்து பாடுவோம். எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கல்ல உங்களுக்கே மாட்சிமையை உரித்தாக்குகிறோம். ஆண்டவரோ எளியவரை நினைவு கூர்கிறார். ஆண்டவரோ எளியவரை நினைவு கூர்கிறார். சிறியவர்க்கும் பெரியவர்க்கும் ஆசீர் வழங்குகிறார். சிறியவர்க்கும் பெரியவர்க்கும் ஆசீர் வழங்குகிறார். ஆண்டவரோ எளியவரை நினைவு கூர்கிறார். ஆண்டவரோ எளியவரை நினைவு கூர்கிறார். சிறியவர்க்கும் பெரியவர்க்கும் ஆசீர் வழங்குகிறார். சிறியவர்க்கும் பெரியவர்க்கும் ஆசீர் வழங்குகிறார். எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கல்ல உங்களுக்கே மாட்சிமையை உரித்தாது மாடுவோம். எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கல்ல உங்களுக்கே மாட்சிமையை நீங்களே சேர்ந்து பாடுவோம் மக்களே. எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கல்ல உங்களுக்கே மாட்சிமையை உரித்தாக்குகிறோம். எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கல்ல உங்களுக்கே மாட்சிமையை உரித்தாக்குகிறோம். குடும்பங்களை பிள்ளைகளை வாழ வைக்கிறார். குடும்பங்களை பிள்ளைகளை வாழ வைக்கிறார். அளவில்லாத நன்மைகளால் பெருகச் செய்கிறார். அளவில்லாத நன்மைகளால் பெருகச் செய்கிறார். குடும்பங்களை பிள்ளைகளை வாழ வைக்கிறார். குடும்பங்களை பிள்ளைகளை வாழ வைக்கிறார். அளவில்லாத நன்மைகளால் பெருகச் செய்கிறார். அளவில்லாத நன்மைகளால் பெருகச் செய்கிறார். எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கல்ல உங்களுக்கே மாட்சிமையை உரித்தாக்குகிறோம். எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கல்ல. கரங்களை கொண்டு பாடுவோம். எல்லோரும் சேர்ந்து பாடுகிறார். எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கல்ல உங்களுக்கே. சகோதர சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து பாடுங்கள். சிறியவர்கள் பெரியவர்கள். ஆண்டவரே எங்களுக்கல்ல உங்களுக்கே மாட்சிமையை உரித்தாக்குகிறோம். ஆண்டவரோ எளியவரை நினைவு கூர்கிறார். ஆண்டவரோ எளியவரை நினைவு கூர்கிறார். சிறியவர்க்கும் பெரியவர்க்கும் ஆசீர் வழங்குகிறார். சிறியவர்க்கும் பெரியவர்க்கும் ஆசீர் வழங்குகிறார். எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கல்ல உங்களுக்கே மாட்சிமையை உரித்தாக்குகிறோம். எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கல்ல
உங்களுக்கே மாட்சிமையை உரித்தாக்குகிறோம். குடும்பங்களை பிள்ளைகளை வாழ வைக்கிறார். குடும்பங்களை பிள்ளைகளை வாழ வைக்கிறார். அளவில்லாத நன்மைகளை பெருக செய்கிறார். அளவில்லாத நன்மைகளை பெருக செய்கிறார். எங்களுக்கென்று ஆண்டவரே, எங்களுக்கல்ல, உங்களுக்கே மாட்சிமையை உரித்தாக்குகிறோம். எங்களுக்கென்று ஆண்டவரே, எங்களுக்கல்ல, உங்களுக்கே மாட்சிமையை உரித்தாக்குகிறோம். ஒரு நிமிடம் நாம் செபித்து ஆண்டவருடைய உயிருள்ள நற்செய்தி வார்த்தைகளுக்கு தியானிக்க நாம் கடந்து செல்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த மாலை இரவு நேரத்திற்காக, இந்த சேரிக்கடை தூய பேதுரு ஆலய பாதுகாவலருடைய இந்த திருவிழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த நற்செய்தி தியானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பு உங்களுடைய வார்த்தையை கேட்க திரளான மக்கள், பல நிலையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்த பொழுது அந்த மக்கள் மீது நீர் மனம் இறக்கினீர், மனதுருகினீர். இந்த மக்களை வெறுமனே அனுப்பினார். வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று நினைத்து அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் நீர் கொடுத்து அனுப்பினீர். இந்த தியானத்திலும் பல நிலையிலே பாதிக்கப்பட்டு, பல நிலைகளிலே பல தேவைகளோடு இந்த இடத்திலே உங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். என்னிடத்திலே வருகிற ஒருவரையும் நான் வெறுமனே அனுப்ப மாட்டேன் என்று சொன்னேன். ஆண்டவரே, நீர் மோசையோடு பேசின பொழுது மோசையோடு பேசினார், நீரும் அவரோடு பேசினீர். நீர் சாமுவேலோடு பேசினீர். ஆண்டவரே, பவுல் போதிக்கும் பொழுது அந்த போதனை மரபில் இருந்தபடியாக லீதியாவுடைய இருதயத்தில் அகரோடு பேசினீர். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு விதைக்கும் பொழுது இவருடைய இதயத்திலே அது தங்கி 100 மடங்கு பலம் கொடுக்க உம்முடைய அருளொளி வீசும். ஆண்டவரே, திருப்பாடல் சொல்கிறது 107 வார்த்தைகளை விடுத்து குணப்படுத்தினீர். உம்மை சோதித்த பொழுது நீர் சொன்னீர், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் உயிர் வாழ்கிறார். ஏசாயா 55:10 சொல்கிறது போல, வானத்திலிருந்து பெய்கிற மழையும் பனியும் பூமியின் மீது விழுந்து பலனளிக்கிறது போல வார்த்தைகள் பலனளிப்பதாக. பேதுரு சொன்னது போல, யோவான் 68 சொல்றது போல, யாரிடத்திலே போவோம்? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. ஆண்டவரே, அன்றைக்கு பவுல் தெசலோனிக்கே நகரத்து மக்களை உம்முடைய கரத்திலே ஒப்படைத்தார். இறை வார்த்தைக்கு அர்ப்பணித்தார். அந்த இறை வார்த்தை அவர்களை வளர்த்தி புனித நிலைக்கு உயர்த்தியது போல இந்த சேரிக்கடை மக்களை இந்த 2024 வருடத்தினுடைய இந்த திருவிழாவை முன்னிட்டு இந்த தியானத்தின் வழியாக, இந்த தியான உரைகள் வழியாக, ஆராதிக்கிறது வழியாக, உம்மை தேடி வந்தது வழியாக, உம்மை சார்ந்திருக்கிறது வழியாக பிள்ளைகளுக்கு வேண்டிய வெளிப்படுத்தி
எல்லா தடைகளையும் மாற்றும், தடைகளை மாற்றும், வழி நடத்தும், உடனிருந்து வழி நடத்தும். இயேசு நாமத்தில் நாங்கள் செபித்தவுடைய பிரசவத்தோடு நாங்கள் உடைய உயிருள்ள வார்த்தை எனக்கு கடந்து வருகிறோம். தூய தந்தையே, ஆமென். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய திருவிழாவுடைய அந்த அழைப்புதல் நோட்டீஸை பார்த்த பொழுது அதற்கு முன்னதாக இந்த சேரிக்கடை பகுதியில் நான் ஒரு 30 வருடத்திற்கு முன்னதாக இது ஒரு முறை வந்து இந்த இடத்திலே ஒரு நற்செய்தி தியானம் நடத்தியதை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு 30 வருடங்களுக்கு பிற்பாடு மீண்டும் இந்த இடத்திலே கடவுள் இந்த இடத்திலே பணி செய்து கொண்டிருக்கிற அருமையான கடவுளுடைய பணியாளர் தொண்டர் மக்களுக்காக கோதுமை மணி போல மடித்து செயல்படுகிற மதிப்புக்குரிய ஃபாதர் ஜெரால்டு வழியாக கடவுள் இந்த இடத்தில் என்னை கொண்டு நிறுத்தியிருக்கிறார். நேற்று தினத்திலே 2 பணியாளர்களும் இந்த திருவிழா நோட்டீஸை கொண்டு என்னிடத்திலே வரப்போகிறது. ஃபாதர் என்னிடத்தில் கொடுத்து விட்டு போன பிற்பாடு அந்த நோட்டீஸை பார்த்தேன், அந்த அழைப்புதல் நோட்டீஸை. அதற்கு முன்னதாக என் மனதிலே நான் இந்த இடத்திலே செய்தி கொடுப்பதற்கு 2 செய்திகளை தயாரித்து வைக்கிறோம். தயாரித்தது மட்டுமல்ல, ஜெபித்து. ஒன்று, இந்த பங்கினுடைய பாதுகாவலர் தூய பேதுருவை குறித்துள்ள இறை செய்தி. இன்னொன்று, நீதிமொழிகள் ஆகமத்தில் உள்ள கடவுள் விரும்பாத, கடவுளுக்கு வெறுப்புக்குரிய 7 காரியங்கள், 6 இன்னொன்று கூட 7 என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தியை தயாரித்து வைத்தோம். ஆனால் அதை மாற்றிவிட்டு தூய பேதுருவை குறித்து நாளைய தினத்திலே தியானத்திலே நாம் தியானித்து அதோடு நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த பேதுருவுடைய நமக்கு என்ன கிடைக்கிறது. இன்றைக்கு இந்த நோட்டீஸில் சொல்லப்படுகிற ஒட்டு மொத்தமும் சேர்த்து அந்த நோட்டீஸில் சொல்லப்படுகிறது இந்த திருவிழாவினுடைய ஒரு மையம் நோக்கம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36வது திருவசனம். நீங்கள் எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். 9 காரியங்களை குறித்து சுருக்கமாக 9 மணிக்குள்ளே தியானித்து நாம் ஜெபித்து பிரசங்கிக்கிறோம். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதில் குறிப்பாக டோட்டலாக அதில் சொல்லப்படுகிற ஒரு மையம் இரக்கம். இரக்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது. உங்களுடைய இதயத்திலே ஆண்டவர் இன்றைக்கு விதைக்கிறார். ஏதோ கடவுள் ஏதோ விதைக்கிறார். கடவுள் இரக்கம். நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். நான் ஒன்று கேட்கிறேன், இந்த ஆலயத்திலே இந்த ஆலயம் எதற்கு? இந்த ஆலயத்திலே கூடுவது எதற்கு? கடவுளை ஆராதிப்பது எதற்கு? அவருடைய நாமத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம் எதற்கு? நம்முடைய இருதயத்திலே அந்த இரக்கத்தினுடைய கடவுளுடைய அந்த இரக்கம் நம்மிடத்தில் இல்லை என்றால் நம்முடைய ஆலயம், நம்முடைய வழிபாடுகள் எல்லாமே அர்த்தமற்றது. ஆலயம் இல்லாமல், வழிபாடுகள் இல்லாமல் வாழ்கிற மக்கள் எல்லாம் இரக்கத்தோடு வாழ்கிறார். ஆலயத்தை மையப்படுத்தி, கடவுளை மையப்படுத்தி ஆராதித்து விட்டு இந்த இரக்க வாழ்வு இல்லை என்றால் அது ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கு இந்த இரவிலே நம்மை அதை அதிகமாக சிந்திக்க வேண்டும். அது இல்லாமல் இந்த தியானத்திலே பங்கெடுத்தாலும் நீங்கள் இதிலிருந்து கடந்து போய் இரவெல்லாம் செயல்படுத்த எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள், 300
உங்கள் தந்தை, உங்களுடைய நித்திய தந்தை, வானக தந்தை கடவுள் இரக்கம் உள்ளவராக இருப்பது போல் நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருங்க. கரம் தூக்க வேண்டாம். இதயத்தை திருப்பதியில சொல்றோம், இதயங்களை ஆண்டவர் மேலே எழுப்புங்கள் என்று சொல்கிறது போல இந்த இதயம் யாருக்கெல்லாம் இருக்கிறது? இது தியானம். ஒரு முறை விவேகானந்தர் தன்னுடைய குருவை பார்த்து போகும்போது கதவை தட்டினார். உள்ள இருந்து ஒரு சவுண்டு கேட்டார். யார் அது? விவேகானந்தர் சொன்னார், நான் தான். உள்ள இருந்து என்ன பதில் வந்து தெரியுமா? நான் செத்த பிற்பாடு வாயில். இவருக்கு ஒன்றும் புரிய முடியும். இவர் மீண்டும் காட்டுக்கு சென்று தியானம் செய்தார். திரும்பி போய் கதவை தட்டினார். யாரது? இதோ ஒரு அடிமை. உள்ளே நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் யார்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து இந்த காலம் வரையிலும் கடவுளுடைய சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அது என்ன சத்தம்? அதான் நீ எங்கே இருக்கிறாய்? சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? கடவுளுடைய குரல். இரக்கம் இல்லாதவர்கள் துன்புறுத்துவார்கள். இன்றைக்கு நமக்கு அந்த குரல் கேட்கிறதா? நீ எங்கே இருக்கிறாய்? உன் மனசு எப்படிப்பட்ட மனது? உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நோட்டீஸ்ல அழகாக அதுல மொத்தம் டோட்டலும் அதுதான், இரக்கம் 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 இரக்கம். கடவுளுடைய பெயர் இரக்கம். இரக்கம் கடவுளுடைய அடையாள அட்டை. இரக்கம் இல்லாமல் இவ்வுலகம் அமைதியை சுவைக்க முடியாது. எனக்கு அன்புக்குரியவர்களே, 9 காரியங்களில் முதலாவது காரியம், ஒன்று, கடவுள் நம்மை இரக்கத்திலே நடத்தி வருகிறார். முதலாவதாக நாம் தியானிக்க போகிறோம். கடவுள் நம்மை இரக்கத்திலே நடத்தி வருகிறார். அந்த இரக்கத்திலே நடத்தவில்லை என்று சொன்னால், அந்த சுனாமியில, அந்த கொரோனா, இந்த எத்தனையோ இந்த பூமியிலே பூமி அதிர்ச்சிகள், எத்தனையோ விதமான நிலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதிலெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஒருவேளை நீயும் நான் இப்படி ஒரு கேள்வி எழுப்பலாம். என்ன கேள்வி எழுப்பலாம்? செத்து போனவங்க எல்லாம் மோசமானவங்க, கெட்டவங்க, உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க நீங்க நினைக்கலாம். ஒருவேளை நினைத்துக்கும். ஒரு முறை ஃபாதருக்கு தெரியும், அவருடைய ஊரினுடைய அருகில் உள்ள கோணங்காடை சார்ந்த ஒரு சகோதரர், ஒரு தூய்மையான மனுஷன், ஒரு எளிமையான மனுஷன், தன்னுடைய கஷ்டத்தின் நிமித்தம் துபாயிலே சென்று ஒரு டிரைவராக வேலை செய்ய, தன்னுடைய வேலை செய்கிற அந்த அரபியினுடைய வீட்டு ரொம்ப ஒரு பெரிய கோடீஸ்வர வீடு. இவருக்கு சில நேரங்களில் கொடுக்கிற உணவை 300 கிலோமீட்டர் அந்த அவருடைய டிரைவர் அந்த வீட்டில், அந்த வசதி உள்ள வீட்டில், அரபியினுடைய வீட்டினுடைய வாகனம் வந்து பல கோடிக்கணக்கான ரூபாயுள்ள வேல்யூ உள்ள வாகனம். அந்த வாகனத்தை 300 கிலோமீட்டர் பாஸ்டாக ஓட்டி கஷ்டப்படுகிற அவருக்கு தெரிந்த சில பேர் உணவில்லாமல் உணவை கொண்டு கொடுத்து விட்டு, அப்படி ஒரு நல்ல மனுஷன் திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து வாகனத்தில் வைத்து இறக்கிறார். 2 வாரம் தாண்டி வர வேண்டிய போடி மறுநாளை வந்துவிட்டார். இந்த அடக்கம் நிகழ்விலே நான் பக்கத்தில் இருக்கிறேன். ஒரு
சகோதரர் என்னிடத்தில் கேட்டார், இவர் குடிக்க மாட்டார், கெட்ட பழக்கம் அவருக்கு ஸ்மோக்கிங் கிடையாது, கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது, நல்ல மனுஷன் என்று எல்லோரும் சொல்லுகிறார்களே, இறக்கமுடையவர் என்று சொல்லுகிறார்களே, நான் வந்து குடிப்பேன், எல்லாம் கெட்ட பழக்க வழக்கங்கள் உண்டு, எனக்கு அட்டாக்கு வரவில்லை, நான் சாகவில்லையே, இந்த நல்ல மனுஷன் செத்து போனாரே. என்ன பதில் வந்தது தெரியும்? நல்ல மனிதன் இறந்தது உன்னையும் என்னையும் போல உள்ள இந்த கெட்ட இறக்க சுபாவம் இல்லாதவர்கள் மனம் திரும்புவதற்கு. நல்ல மனிதர்கள் இறந்தது இந்த உலகத்திலே காலங்களையும் நாட்களையும் நமக்கு கூட்டி தந்திருப்பது தீயவன் சாக வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம் அல்ல. அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும். சகோதரனே, சகோதரியே, இந்த சேரிக்கடை மக்களே, என்ன சொல்லப்படுகிறது? கடவுளுடைய இரக்கத்திலே நம்மை நடத்தி வருகிறார். கடவுளுடைய இரக்கத்திலே நம்மை நடத்தி வருகிறார். நீ மறந்து போகாதே. பாருக்காகவும் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உமது பரிவுக்கும் இரக்கம் பெருக்கிற்கும் ஏற்ப நீர் எங்களை நடத்தி வருகிறீர். எங்களை நடத்தி வருகிறீர். ஏதோ உன்னுடைய திறமையும் படிப்பும் பட்டங்களும் பணமும் உன்னுடைய கௌரவம் நான் அந்த அகந்தை உள்ள நிலையில் எல்லாம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீ என்னைக்கு அப்படி வாழ்வதற்கல்ல, அதிலே நீ மடிந்து அழுதிலே வாழக்கூடாது, அடியக்கூடாது. நீ அவருடைய இரக்கத்திலே இரக்கத்தை பெற்று நீ நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பாருக் 5:9 சொல்கிறது, பாருங்கள், கடவுள் தம் மாட்சிமையின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும், கடவுளிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரவேலரை அழைத்து வருவார். நீதியோடும் இரக்கத்தோடும், இதுதான் அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. இந்த வார்த்தைகளை யோசித்து பாருங்கள். இதனுடைய ஒரு பலம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? இதே வேதாகமத்தில் சீராக்கின் ஞான புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, படைப்பு முழுவதற்கும் அவர் தம் இரக்கத்தை வெளிப்படுத்தினார். படைப்பு முழுவதற்கும் அவர் தம் இரக்கத்தை வெளிப்படுத்தினார். ஒளியையும் கவனித்துக் கொள்ளுங்கள், இருளையும் தூக்கு நூல் கொண்டு பிரித்து வைத்தார். தூக்கு நூல் கொண்டு கரெக்டாக இருளையும் ஒளியையும் பிரித்து வைத்தார். இருளுக்கும் ஒளிக்கும் எப்பொழுது ஒரு இடத்தில் இணைந்து இருக்க முடியும்? இருள் இருக்கிற இடத்திலே ஒரு சின்ன வெளிச்சத்தை ஏற்றினார், அது இருள் மறைந்து. ஆகவே இருட்டையும் வெளிச்சத்தையும் தூக்கு நூல் கொண்டு பிரித்து வைத்தார். அவருடைய இரக்கம். என் கண்புக்குரியவர்களே, ஓசையாகவும் 11ஆம் அதிகாரம் 8 முதல் 9 முடிவுள்ள வசனத்தை படித்து பாருங்கள். இறைவனுடைய கோபம் நிமிடத்தில் மறையும், அவர் தம் இரக்கமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினக்குள்ள தயங்குபவர் பேர்வு மிக்கவர் என்று சொல்லப்பட்ட அதில் தொடர்ந்து படித்தால் தெரியும். 1000 தலைமுறைக்கும் இரக்கம் காட்டுகிறவர். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்திலே நம்மை எல்லாரையும் நடத்தி கொண்டிருக்கிறார். மறந்து போகாதீர்கள். கடவுள்
கடவுளுடைய இரக்கத்தை பற்றி 4 நிலைகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒன்று, எபிரேய மொழியிலே கெஸ்ட் என்றால் ஆண்டவருடைய உடன்படிக்கை. அப்படி என்றால் உதறி தள்ள முடியாத நிலை, உதறி தள்ள முடியாத நிலை, உதறி தள்ள முடியாத நிலை. எரேமியாவை ஒருமுறை ஆண்டவர் ஒரு குயவனுடைய வீட்டுக்கு அனுப்பினார். அப்பொழுது எரேமியா கேட்கிற, ஏன் ஆண்டவரை குயவனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறீர்? நீ அங்க போ, அங்கே உனக்கு நீங்க அறிய வேண்டிய ஒரு காரியத்தை நான் அங்கே வெளிப்படுத்த. அங்கே போன குயவனுடைய வேலை என்ன? களிமண்ணை எடுத்து பானைகளை, சட்டி பானைகளை உருவாக்க. குயவன் அப்படி இந்த சட்டி பானை களிமண்ணை எடுத்து வரையும் போது ஒரு பானை கூட சரியாக வரவில்லை. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் சரிவராத அந்த நிலையிலே அதே மண்ணை மீண்டும் 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 பிசைந்து வளைந்து ஒரு புதிய ஒரு மண்கலமாக அதை மாற்றி. இப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா வார்த்தைய, என்னுடைய மக்கள் குயவனுடைய கையில் இருக்கிற களிமண்ணை போல சரியில்லாததை எல்லாம் நான் சரி செய்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரு சரியில்லாத காரியம் நமக்கு இல்லை என்றால் அதை எடுத்து தூர போட்டுவிடும். ஒரு சங்கீதக்காரன் பானை எடுத்து தண்ணி ஊற்றி அரிசி போட்டு கொதிக்க வைக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பானையெல்லாம் சாதம் கொதிக்கும் போது ஒரு சவுண்டு வரும், தளபுல தளபுல தளபுலன்னு ஒரு சவுண்டு. இவருக்குள்ள ஒரு சங்கீதம் பிறந்தது, சரிகம பதனிச சரிகம பதனிச சரிகம பதனிச. கொஞ்ச நேரம் தாண்டின பொழுது இந்த தளபுல சவுண்டு கொஞ்சம் குறைஞ்சது. அப்போ இவருக்கு இந்த சங்கீதத்துக்கு தாளம் ஒத்து வரலாம், அப்படியே போயிட்டு இருந்த இது கரெக்டா குறைஞ்சிட்டு இவர் கோபம் வந்தது. இவர் என்ன செய்தார் தெரியுமா? என்னுடைய சங்கீதத்திற்கு ஒத்து வராத பானை ஒரு பானை அடித்து ஒரு குத்து குத்துனார். என்ன நடந்திருக்கும் நீங்களே சொல்லுங்க. குடிகார பசங்க தான் இப்படி செய்யலாம். இல்லை, இந்த ஜாதகம் எல்லாம் உடஞ்சு கீழே போச்சு. சரியில்லாததை சில நேரங்களில் நாம் அதை ஒதுக்கி போட்டுடும். பாருங்க, சரியில்லாததை எல்லாம் ஒதுக்கி போட்டுடும். சில முதியவர்களை எல்லாம் கொண்டு சில இடத்துல போடுவாங்க, அனாதை இல்லங்களில் போனதோட சரி திரும்பி வரவே மாட்டாங்க. சில ஆட்கள் இதோட சரி மேல ஒழிஞ்சுன்னு சொல்லி அவன் ஒதுக்கி போடுகிறவர். ஒதுக்கி போடுகிறதை சரி செய்கிறவர் தான் கடவுளுடைய இரக்கத்திலே நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே என்ன சொல்லப்படுகிறது? நெகோமி ஆகமத்திலே 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தயை, சாந்தம், இரக்கம், நீடிய பொறுமை மற்றும் பரிவிரக்கம் கொண்ட கடவுளான நீரோ அவர்களை தள்ளிவிடவில்லை. அவர்களை தள்ளிவிடவில்லை. இந்த கடவுளுடைய இரக்கத்தை பற்றி சொல்லும் போது முதல் சிந்தனை இதுதான். உதறி தள்ள முடியாத நிலை, உதறி தள்ள முடியாத நிலை. நாங்கள் எல்லாம் பழைய காலத்தில் இந்த இயேசுவின் ஆகமத்தில் உள்ள 49 அதிகாரம் 54 10 இதெல்லாம் படிக்கும் போது 49 15 பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? பால் குடிக்கும் குழந்தை அவள் மறப்பதுண்டோ? அப்படியே பெற்றவள் தன் பிள்ளையை மறந்து விட்டாலும் நான் உன்னை ஒருவதும் மறக்க மாட்டேன். மலைகள் நிலை பெயரலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், நான் உன் மீது கொண்ட அன்பு ஒருபோது நிலை பெயரலாம். நான் உன்னை என்னுடைய உள்ள கைகளில் பொறித்து வைத்தேன். அவருடைய அந்த உதறி தள்ள முடியாத ஒரு நிலையை பார்க்கிறோம். இரண்டாவது அதில் சொல்லப்படுகிறது ஒரு பரிதாப உணர்வு. கடவுளுடைய இரக்கத்தினுடைய ஒரு நிலை பரிதாபப்படுகிற ஒரு உணர்வு. இது என்னவென்று சொல்லப்படுகிறது? என்னுடைய ஒரு மூல சொல், அதாவது இரட்சம் என்று சொல்லப்படுகிறது என்றால் தாயினுடைய கருப்பை. தாயினுடைய கருப்பை. விடுதலை பயணம் 3:7 சொல்லப்படுகிறது, என் மக்களின் துன்பத்தை காண்கிறவர், துயரத்தை அறிகிறவர், அழுகுரலை கேட்கிறவர், அதோட அதிலிருந்து
விடுவிக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சட்டை பையில் பார்ப்பது மனைவி, கைப்பையை பார்ப்பது பிள்ளை, இறப்பையை பார்ப்பது தாய். அதனால்தான் இந்த கடவுளுடைய அன்பை பற்றி, அந்த இரக்கத்தை பற்றி சொல்லும் போது தாயினுடைய கருப்பை என்ற ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது, இந்த லத்தீன் மொழியிலே, கிரேக்க மொழியிலே எல்லையோஸ் என்று சொல்லப்படுகிற, அதாவது மூலச்சொல் எலையோ அப்படின்னு, ஊற்றப்பட்ட எண்ணெய், பொங்கி பெருகும் இரக்கம், பொங்கி பெருகிற இரக்கம், பொங்கி பெருகிற இரக்கம் என்று சொல்லப்படுகிறது. நான்காவதாக அந்த கடவுளுடைய இரக்கத்தை பற்றி சொல்லப்படுகிறதிலே, அப்ரஹாம் இசாக்கை பலியிடுகிற நேரத்தில் ஆண்டவர் தான் கேட்ட, ஒரு மகனை பலியாக ஒப்புக்கொடு, தகன பலியாக. ஆனா பலியிடுகிற நேரத்தில் ஒரு மகன் மீது கையை ஊக்காதே, இந்த முச்செடியிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டியை பலியாக ஒப்புக்கொடு. அப்பொழுது அப்ரஹாம் சொல்லுவார், என் ஆண்டவர் மலையிலே பார்த்துக் கொள்வார். அந்த மலையிலே அந்த இரக்கத்தை பாருங்கள், அந்த இரக்கத்துடைய நிலையினுடைய நான்காவது நிலை, மலையிலே பார்த்துக் கொள்வார். விடுதலை பயணத்திலே 15:26 படித்தால் தெரியும், குணமாக்கும் ஆண்டவர். விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் என் கொடி, ஆண்டவர் போராடுகிறவர். இப்படியெல்லாம் அந்த ஒரு கடவுளுடைய இரக்கத்தை பற்றியுள்ள ஒரு நிலையிலே இந்த சிந்தனைகளை நமக்கு சொல்லப்படுகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இணை சட்டம் 4ஆம் அதிகாரம் 31வது திருவசனம் சொல்லுகிறது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இரக்கமிகு இறைவன், அவர் உங்களை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார், ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இணைச்சட்டத்தில் உள்ள இந்த திருவசனம் இந்த திருவிழாவினுடைய மைய சிந்தனைகளாக எடுத்த பகுதியினுடைய ஒரு ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. ஆகவே மிகா ஆகமத்திலே 7ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, கடவுள் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். ஏன் ஆழ்கடலில் எறிகிற? ஆழ்கடலில் போட்டான அது திரும்பி வராது. அப்படியாக கடவுளை, அப்படிப்பட்டது கடவுளை இரக்கம். ஆகவே தான் எரேமியா 30:18 சொல்லுகிறது, யாக்கோபு யூதா இஸ்ரவேலின் உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன். அப்படி என்றால் கடவுள் நம்மை இரக்கத்திலே வழிநடத்துகிறார் என்றால், இந்த யாக்கோபு யூதா இஸ்ரவேலின் உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் காட்டுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த சேரிக்கடை குடும்பங்கள் மீது, மக்கள் மீது, இந்த சமூகத்தின் மீது, இந்த 2024 வருஷத்தினுடைய இந்த திருவிழாவை முன்னிட்டு கடவுள் எல்லோரிலும் இரக்கம் கொள்கிறார். உறைவிடங்கள் மீது, உங்களுடைய உறைவிடங்களிலே அமைதியற்ற நிலை, குழப்பங்கள், சமாதானம் இல்லாத நிலை, பிரச்சனைகள், பிரிவினைகள், பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறது. இதா உன்னுடைய உறைவிடங்கள் மீது கடவுள் இரக்கம் கொள்கிறார். கடவுளை விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையிலே கடவுள் ஏதோ ஒரு கோபித்துக் கொண்டு கடவுளை விட்டு, இந்த இடத்தை விட்டு, உனக்காக இந்த இடத்தை உருவாக்கப்பட்ட இருக்கிற இடத்திலிருந்து நீ வேறுபட்டு போயிருக்கிறாய், நீ இப்பொழுதாவது திரும்பி வரமாட்டாயா? உன்னுடைய உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை உன்னுடைய உறைவிடங்கள் மேலே பதிக்கிறார். மறந்து போகாதே, உன்னுடைய உறைவிடங்கள் மீது கடவுள் இரக்கம் காட்டுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் இரக்கத்திலே வழி நடத்துகிறார். மறந்து போகாதே, மறந்து போகாதே. இரக்கத்தின் பிதாவே ஸ்தோத்திரம், மனதுருக்கத்தின் இயேசுவே ஸ்தோத்திரம், ஆட்கொண்ட ஆவியே ஸ்தோத்திரம், ஆயுள் முழுவதும்
இரக்கத்தின் பிதாவே ஸ்தோத்திரம், மனதுருக்கத்தின் இயேசுவே ஸ்தோத்திரம், காட்கொண்ட ஆவியே ஸ்தோத்திரம், ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். ஒருமுறையிலும் சேர்ந்தோட இரக்கத்தின் பிதாவே ஸ்தோத்திரம், மனதுருக்கத்தின் இயேசுவே ஸ்தோத்திரம், காட்கொண்ட ஆவியே ஸ்தோத்திரம், ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். எத்தனை முறைகள் மறுதலித்தே, எத்தனை முறைகள் விலகிப் போனேன், எத்தனை முறைகள் மறுதலித்தே, எத்தனை முறைகள் விலகிப் போனேன், அத்தனை முறைகளும் தேடி வந்து அளவில்லா இரக்கத்தை சொரிந்தேன், அத்தனை முறைகளும் தேடி வந்து அளவில்லா இரக்கத்தை சொரிந்தேன். இரக்கத்தின் பிதாவே மனதுருக்கத்தின் இயேசுவே ஸ்தோத்திரம், காட்கொண்ட ஆவியே ஸ்தோத்திரம், ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். வலக்கை இடக்கை அறியாமல் மரக்கண் திறக்கவும் முடியாமல், வலக்கை இடக்கை அறியாமல் மரக்கண் திறக்கவும் முடியாமல், உலக மாயைகள் சூழ்ந்த போது இரக்கத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர். இரக்கத்தின் பிதாவே ஸ்தோத்திரம், மனதுருக்கத்தின் இயேசுவே ஸ்தோத்திரம், ஆட்கொண்ட ஆவியே ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, எவரும் அழியக்கூடாது என்ற இரக்கம். அவருடைய இரக்கத்திலே வழி நடத்துகிறார். இரண்டாவதாக, எவரும் அழியக்கூடாது, எவரும் அழியக்கூடாது என்ற அவருடைய இரக்கம். யோனா ஆகமத்தை பிடித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார், யோனா நினிவே தேசத்தில் போய் இந்த இடத்தை, இந்த மக்களை 40 நாட்கள் அழிக்க போகும். யோனா போய் சொல்லுங்க. அந்த மக்கள் மனத்திருக்கிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? ஆண்டவர் சொன்னபடி செய்தார். மக்களை அழிக்கவில்லை, அவர்களிடத்தில் இருந்த பாவங்களை அழித்துக் கொண்டார். ஆனா யோனா அந்த மக்களை அழிக்காமல் இருந்த போது, அந்த இடத்தை அழிக்காமல் இருந்த போது யோனா முறையிடுகிறார். அந்த யோனா முறையிடும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மக்கள் மீது வலக்கை எது இடக்கை என்று அறியாமல் செய்த 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் அழிந்து போதே நான் விரும்புகிறோ என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த மக்கள் மீது நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ, இந்த மக்கள் மீது நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ, எவரும் அழியக்கூடாது. நமக்கு தெரியும், தாவீதுடைய வாழ்விலே ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது மக்களை வைக்கக்கூடிய அரசன் தானே, எது வேண்டுமானாலும் செய்யலாம். அரசர் தலைமையிடத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் யோசிக்க வேண்டும். அரசியல் இருக்கிறவர்கள் யோசிக்க வேண்டும். ஏதாவது பொறுப்பில் இருக்கிறவர்கள் யோசிக்க வேண்டும். உன்னை விட வேற பொறுப்பில் யாரும் இல்லை, நீதான் எல்லாவற்றுக்கு மேல நினைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை உங்களோட பங்கில கூட அப்படி நீங்கள் நினைக்கிறவர்கள் யோசிக்க தவறி போனார். அப்பொழுது கூட ஆண்டவர் என்ன
என்ன செய்கிறார்? நாத்தானை அனுப்பி உணர்த்தி கொடுக்கிறார். கடவுள் உணர்த்துவது அழிக்கிறதுக்காக. இந்த தியானத்தில் கூட உணர்த்துவது அழிப்பதற்காக அல்ல, திரும்பி வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாத்தான் வழியாக உணர்த்தும் போது, அந்த உணர்த்தப்பட்ட போது 51வது திருப்பாடலை மையப்படுத்துகிறார். பாருங்கள் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நான் செய்த ஒவ்வொரு குற்றமும் என்னுடைய கண்முன் நான் நிற்கிறது. என் பாவத்தை கழுவி இந்த தூய்மையாக்கும் ஈஸ்வரனுடைய கல்வியர்களும் உங்களுடைய திருமணிலிருந்து என்னை தள்ளிவிடாதே, உங்களுடைய தூய ஆவியிடமிருந்து எடுத்து விடாதே என்று நாம் சொல்லி கேட்கிறோம். தாவீதை மன்னித்து இறுதியிலே தாவீதை பற்றி ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்கிறார். திருப்பாடலிலும் சொல்லுகிறார், திருத்துதர் பணியிலும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தாவீது என் இதயத்துக்கு வந்த நண்பன், நான் விரும்புவதை அவன் செய்வான். யோசித்து பாருங்க, இரக்கமற்ற இதயம் இப்போ இறக்கப்படுகிறது. தாவீது என் இதயத்துக்கு வந்த நண்பன். பாருங்கள், எவரும் அழியக்கூடாது. நீங்கள் லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது இளைய மகன் பூதாரி மகன் என்று சொல்லுங்க. அந்த இளைய மகன் அறிவு தெளிந்து வரும் பொழுது, எழுதி என் தந்தையிடத்தில் போவேன் என்று வரும் பொழுது என்ன நடந்தது? தந்தை அவனை கட்டி பிடிச்சு முத்தமிடுகிறார். அன்பை இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார், குளிப்பாட்டுகிறார், அவனுடைய பாவங்களை கழுவியை குறிக்கிறார், புதிய ஆடை கொடுக்கிறார், ஒரு மகிழ்ச்சியை குறிக்கிறார், ஒரு மோதிரத்தை கொடுக்கிறார். அப்பா மகன் என்ற உறவு புதுப்பிக்கப்படுகிறார், மிதியடியை கொடுக்கிறார், சமாதானத்தை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், எவரும் அழியக்கூடாது, எவரும் அழியக்கூடாது. எனக்கு இந்த பைபிளை படிக்கும்போது பவுல் சொல்லுகிற ஒரு இறை வார்த்தை உண்டு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12 முதல் 12 முடிவுள்ள 17 முடிவுள்ள வசனங்களை படித்தான். அதில் ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறார்? பாவிகளின் முதன்மையான பாவி. பாத்தீங்களா? பாவிகளிலும் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் என் மீது இறங்கினார். கடவுள் என் மீது இறங்கினார். பாவிகளில் எல்லாம் முதன்மையான பாவிதான். ஸ்தேவானுடைய கொலைக்கு உடன்பட்டவன், துன்புறுத்தினவன், மக்களை துன்புறுத்துகிறான், இரக்கமின்றி துன்புறுத்துகிறான். ஒருவேளை இரக்கமின்றி துன்புறுத்துகிற நிலையில் இருக்கிற சகோதரா சகோதரி, இந்த தியானத்திலே ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார், அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். பவுல் சொன்னது போல பாவிகளில் முதன்மையான பாவினார். ஆனால் கடவுள் என் மீது இறங்கினார். எதற்கு? எவரும் அழியக்கூடாது, எவரும் அழியக்கூடாது. தீயவன் சாவது கடவுளுடைய விருப்பம் அல்ல, அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஆகவே தான் 1 தீமோத்தேயுக்கு எழுதிய நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் ஒரு வார்த்தை இருக்கிறது. பவுல் சொல்கிறார், எல்லா மனிதரும் மீட்பு பெறணும், இயேசு விரும்புகிறார். எல்லா மனிதரும் உண்மை அறியணும், இயேசு விரும்புகிறார். எல்லாருமே எல்லா மனிதரும் மீட்பு பெறணும், இயேசு விரும்புகிறார். எல்லா மனிதரும் உண்மையை அறிந்திட இயேசு விரும்புகிறார். சேர்ந்து பாடுவோம். எல்லா மனிதரும் மீட்பு இயேசு விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனிதரும் உண்மையை அறிந்திட இயேசு விரும்புகிறார். எல்லாரையும் மீட்கும் பொருளாய் ஈடாக தந்தார். எல்லாருமே இயேசு வழியிலே வாழ்ந்து வளருமா.
பார்த்தீர்கள், எவரும் அழியக்கூடாது, எவருமே அழியக்கூடாது. மூன்றாவதாக சொல்லப்படுகிறது, தேவையில் இருப்பவர்களில் பரிவு இரக்கம். தேவைகளில் இருப்பவர்களுக்கு இரக்கம், தேவைகளில் இருப்பவர்களுக்கு இரக்கம். அது பைபிளில் எப்படி சொல்லப்படுகிறது என்றால், ஆயனில்லா ஆடுகளில் போல இருந்தவர்களுக்கு இரக்கம். 3 நாட்கள் என்னோடு இருக்கிறார்கள், பசியோடு இருக்கிறார்கள், அவர்கள் மீது இரக்கம் கண்டார். நம்முடைய வாழ்விலே ஜீசஸ் இயேசு இந்த தேவைகளில் இருப்பவர்களிலே இரக்கம் என்று சொல்லுகிற ஒரு மூன்றாவது சிந்தனையிலே இயேசுவுடைய நடுத்தீர்ப்பு என்று சொல்லுகிறது, லாஸ்ட் ஜட்ஜ்மென்ட் என்று சொல்லப்படுகிறது. இது வருகிறது. எது வருகிறது? எல்லாருக்கும் தெரியும். நான் பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், சிறையில் இருந்தேன், நோயிட்டு இருந்தேன், அந்நியராக இருந்தேன். அவ்வளவு சொல்லி பாருங்க. ஒன்று பசி இருந்தா தெரியும். பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், சிறையில் இருந்தேன், நோயிட்டு இருந்தேன். இவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய். அப்போ பசியா இருக்கிறவர்கள் உண்டா? இதைத்தான் மதர் தெரேசா செய்தவர்கள். மதர் தெரேசா, உன் வானக தந்தை, உன் தந்தை கடவுள் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இருங்கள் என்று சொன்னதிலே ஒரு சாட்சி யார் தெரியுமா? நம்முடைய புனித மதர் தெரேசா. இயேசு அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு தெரியுமா? மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னது? பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். நான் கடந்த நாளில் ஒரு குருவானவர், நான் காலையில் எனக்கு ஒரு காலையில் எழுப்பின உடனே ஒரு டவுட் வந்தது. இந்த பூச பலியினால, இந்த திருப்பலியினால ஏதாவது பலன் உண்டா? நான் ஒரு கேள்வி எனக்குள்ளே கேட்டேன். பூசப்பலி வைக்கிறது ஈஸியா கஷ்டமா? திருப்பலி வைக்கிறது கஷ்டமா எளிதா கடினமா? ரெண்டு பாதேஸ் இருக்கிறார். திருப்பலி வைக்கிறது கஷ்டமா ஈஸியா கடினமானதா? பாதிரிட்ட கேட்கணும். ஈஸியா கஷ்டமா? ஈஸியா கடினம்? சரி, நல்லா சொல்லுங்க. கடினம். ஈஸின்னு சொல்றது, அக்கி போட்டுட்டு வந்து பூசோட போட்டுட்டு பிதாசனம் போட்டுட்டு ஒரு பூச வைக்கிறது கஷ்டமா? கஷ்டமா? இப்ப சொல்றாங்க கஷ்டமா? எப்படி கஷ்டம்? லைவ்ல ஓடிட்டு இருக்கு ப்ரோக்ராம். எப்படி கஷ்டம்? எப்படி கஷ்டம்? நீங்க பாத்தீங்களா? கஷ்டம் தான் இல்லையா? கஷ்டம்னு சொன்னா கஷ்டம் தான், ஈஸின்னு சொன்னா ஈஸி தான். கஷ்டம் என்னது? கஷ்டம் என்னது? காலையில இருந்து இந்த மழையில ஒவ்வொரு வீடுகள் சந்தித்து ஏறி இறங்கி கஷ்டமா? கஷ்டம். அப்போ இரண்டாவது என்னது? உங்களுக்காக இந்த மக்களுடைய எல்லா விதமான இன்பங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து சில பாதேசத்தை செய்வாங்க தெரியுமா? குருக்கள் நோன்பிருந்து அந்த மக்களுக்காக தியாகத்தோடு வந்து தயாரித்து தன்னையே ஒடுக்கி வந்து பலியை ஒப்பு கொடுக்கும் பொழுது அது கஷ்டமான விஷயம் இல்லையா? அதுக்கு பதிலாக எல்லாம் நல்ல முறையில் நைட்டு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு எடுத்து தூங்கிட்டு காலையில் வந்து 15 நிமிஷத்துல பூசை முடிச்சுட்டு அது ஈஸியா? அது ஓரளவு ஈஸியாக சொல்லலாம். அதெல்லாம் புற சொல்ல இருக்கல. என்ன சொல்றேன்னா, இது ஈஸியாக இருந்தாலும் சரிதான், அது கஷ்டமாக இருந்தாலும் எதற்காக இந்த பலியினுடைய பலனை, சக்தியை நாம் பெற்று மறந்து போவதை, இந்த பலனை பெற்று, இதனுடைய ஆற்றலை பெற்று என்னது? நீ உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்யணும்? அதை இரக்க செயலாக உன்னுடைய வாழ்வு மாறுவதற்கு
சொல்லப்படுகிறது, இன்னல்கள் இழப்புகளில் இரக்கம். அது எப்படிப்பட்ட இரக்கம்? லூக்கா நற்செய்தியிலே 7ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்ச்சி வருகிறது. நயீன் ஒரு கைம்பெண். அந்த கைம்பெண்ணுக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகன் என்ன செய்கிறான்? இறந்து போகிறான். வேறு யாரும் இல்லை. இயேசு அவனை அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது அந்த தாயினுடைய அழுகையும், கவனிச்சிடுங்க, ஒரு கரங்களை கொடுங்க, சீக்கிரம் ஒரு கரங்களை கொடுங்க. என்ன சொல்லப்படுது? அந்த தாயினுடைய அழுகையும், அவளுக்கு யாரும் இல்லை என்ற ஒரு நிலையிலே அருகில் சென்று அந்த நிலையை பார்த்து அந்த பாடையை தொட்டு, இளைஞனே நீ எழுந்திரு என்று சொல்லி மரித்த இளைஞனை உயிரோடு எழுப்பி அந்த தாயின் இடத்தில் ஒப்படைத்தார். கவனிச்சிடுங்க. அப்போ இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அதே போல லாசருடைய வீட்டிலே அவர்கள் அந்த அழுத போது யாரும் இல்லை. அடிக்கடி இயேசு அன்பு செய்த அந்த ஒரு குடும்பம் அது. அந்த வீட்டில் சென்று என்ன செய்தார்? அந்த இறந்த லாசரை உயிரோடு எழுப்பினார். அது ஒரு அந்த இழப்புகளிலே ஒரு இரக்க செயல் வெளிப்படுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஃபாதர் கலியக்காமலை பங்கில் இருக்கும் பொழுது படந்தாங்குடி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அது பரமன்மலை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அதிலே ஒரு தெரிந்த ஒரு ஃபேமிலி எனக்கு தெரியும். தாய் கேன்சர் வியாதியிலே இறந்து போனார். ஆசாரிப்பூர் ஹாஸ்பிட்டல். தகப்பன் டிவி வியாதியினாலே இறந்து. 2 பேருக்கும் தாய் தகப்பன் 2 பொம்பளை. எல்லாம் 10th படிச்சுட்டு 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. +2. அந்த அடக்க நிகழ்வுக்கு நானும் போகிறேன். ஃபாதர் ஹெரோல்ட் அடிகளை அந்த கடமை நிறைவேற்றி கொண்ட மக்கள் கூடியிருந்தோம். பயங்கரமான ஃபாதருக்கு அதை தாங்க முடியாத நல்ல ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் பங்கெடுக்கிற ஒரு நல்ல குடும்பம். என்னுடைய மனசுல ஒரு கேள்வி, இந்த பிள்ளைகளுக்கு நீ யார் உண்டு? அன்றைக்கு எழுதின வார்த்தை தான், யாரும் இல்லை வாழ்க்கையின் உடையிலே. இது எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடி அவன் அழுதார் அந்த பாடலை பாடி. நான் சொன்னேன் இதான் பேக்ரவுண்ட் என்று சொன்னேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தாய் தகப்பனை அடக்கம் பண்ணிவிட்டேன். கவனிச்சிடுங்க. இன்னல்கள் இழப்புகளில் இரக்கம். நம்முடைய ஜெரால்டு ஃபாதர் அடிக்கலாம். இந்த 2 பிள்ளைகளுடைய படிப்பு எல்லா செலவினங்களை காரியங்களை பங்கிலே சொல்லி கலெக்ஷன் எடுத்தும் பல தனிப்பட்ட முறைகளும் எல்லோரும் அந்த பிள்ளைகளுக்குள்ள காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு, இது பெருமைக்காக சொல்லவில்லை, செய்துவிட்டு கடைசியில் அந்த பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணினார். சத்தியமா சொல்றேன், அந்த பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு ஒரு தர்மக்காரன், ஒரு பிச்சைக்காரன், 4 பேருக்கு போய் பிச்சை கேட்கிறவன் அந்த திருமண செலவுக்கு 100 ரூபாய் கொண்டு கொடுத்தார். 100 ரூபாய் கொண்டு கொடுத்தார். அது பெரியது. இப்பொழுது அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் ஒரு குடும்ப வாழ்வு பிள்ளைகளை பெற்று வேலைகள் எல்லாம் செய்து நல்ல முறையில் ஒரு சாட்சியாக தாய் தகப்பனை இழந்த நிலையிலே இறக்கம் காட்டினார். என் மனசுல இந்த செய்திக்காக அந்த எடுத்ததல்ல, என் மனசுல ஓடிப்போனது. கடந்த நாள் கூட ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு அந்த கஷ்டத்திலே ஹாஸ்பிட்டல் செலவுக்காக, கேன்சர் செலவுக்காக கலெக்ஷன் எடுத்து ஒரு 40,000 எனக்கு தெரியும், மறக்க முடியாது. சுனாமி டைமிலே ஃபாதர் கோட்டார் டைசஸினுடைய யூத்தினுடைய இன்சார்ஜ் ஆற்றூர் நினைக்கிறேன், இறந்த பிணங்களை எல்லாம் கையிலே ஏற்கனவே முதுகுல தூக்கிட்டு போ ஹாஸ்பிட்டல் பிணங்கள் 100-200 பிணங்கள் கண்டிக்கிறது. இரக்கம், இரக்கம். இன்னல்களில் இழப்புகளில் இரக்கம் காட்டக்கூடிய ஒரு தெய்வ மகனாக மகளாக இருக்கிறீர்களா? தெய்வத்தை வழிபடுகிறவர்களே, திருப்பலியை பங்கெடுக்கிறவர்களே, ஜெபிக்கிறவர்களே, இந்த தியானம் செய்கிறவர்களே, லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே கல்வருடைய கையில் அகப்பட்டவருடைய அருகிலே குருவும் போகிறார், லேவியும் போகிறார். அந்நியனாகி ஒரு சமாரியன் அருகில் சென்று இரக்கம் காட்டினார். அவனை எண்ணெயினால் ரசித்தார், அவனை காயங்களை கட்டினார், தோளம் எடுத்து போட்டார். அதை தூக்கி கொண்டு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தார்.
இவனை கெவினி, ஏதாவது செலவு அதிகமான நான் ரிட்டர்ன் வரும்போது கொடுக்கிறேன். 1 பேதுரு 2:10 சொல்கிறார், முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், கண்டாலும் தேவையில்லை இருந்தாலும் இழப்பீர்கள் என்று கடின மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு சொல்லப்படுகிறது. பேதுரு ஆலயம் எழுதிய நிருபத்திலே சொல்கிறார், முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். 5வது நோயாளிகள் மீது இரக்கம். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தின் கரையிலே ஏராளமான நோயாளிகள் படுத்திருப்பார். அதில் 38 வருஷமான ஒருவன் படுத்திருக்கிறார். வானதூதர் வந்து குளம் கலக்கும் போது முதல்ல இறக்கணும், குணம் பெறுவான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் முதல்ல எல்லாரும் இறங்குவார்கள். இவர் இறங்குவதற்கு முன்னதாக வேற ஆட்கள் போய் இறங்கி விடுவார். இறங்கி பாருங்கள், எல்லாரும் உதவி செய்திருக்கலாம். உன்னுடைய ஆற்றல் சக்தினாலும் இதெல்லாம் வாழ முடியும். ஆனால் வாழ முடியாதவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லப்படுகிறது, இயேசு கேட்கிறார், நீ நலம் பெற விரும்பவில்லை? விரும்புகிறேன். அந்த குளம் கலங்கும் போது முதல்ல இறக்கி விடுவதற்கு என்னை இறக்கிட்டு யாரும் இல்லை. இயேசு அவனை குளத்தில் இறக்காமலே அவனை குணப்படுத்தினார். அந்த பெதஸ்தா என்றால் அவருடைய பொருள் என்ன தெரியுமா? இரக்கத்தின் இடம். அந்த இரக்கத்தின் இடம் என்று சொல்லப்படுகிறதை குறிக்கிறது. பிதாவினால் அனுப்பப்பட்ட தெய்வீக குலமாகிய சீலோவாகிய இயேசு. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தை வாசித்து அதிலே 2ஆம் அதிகாரத்திலே ஒரு நபரை பற்றி சொல்லப்படுகிறது. யார் அது? எப்பிப்ரத் என்ற ஒரு ஆண்டவருடைய ஒரு சீடர். இறக்கும் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் நிலையில் இருந்தார். இந்த எப்பிப்ரத் என்ற மனிதர் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் நிலையில் இருந்தார். கடவுள் அவர் மீது இரக்கம் கொண்டார். நேற்றைக்கு முந்தின நாள் ஒரு இரவிலே கத்தாரில் இருந்து ஒரு போன் வந்து எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரி ரேடியேஷன் ஹியூமன்ல கொடுத்து உடம்பெல்லாம் தொடர்ந்து விட்டார். இந்த சகோதரி போட்டார், நம்ம மறித்து போகும்போது இருக்கு, நான் மறிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த நோயினால் நான் மறிக்கிறது பிரச்சனை இல்லை, என்னுடைய 4 மக்களுக்கும் ஒரு வேதனையாக இருக்கு. நான் எல்லாம் தெரிஞ்சவங்கிட்ட எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கேன். இந்த இரவிலே நான் இந்த சகோதரிக்கு ஜெபித்து செய்ய அடுத்த ஸ்கேன் எடுக்கணும்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்றாங்க. எடுத்துட்டு ரிசல்ட் எப்படி எடுத்துறீங்க? டாக்டர் நாளைக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. ஜீசஸ் அவர் இரக்கமுள்ளவர். அவருடைய பிள்ளைகளுடைய வேதனைகளுக்கு உள்ள நிலையை கடவுள் வைக்க மாட்டார். நம்பிக்கை, நீ நம்பிக்கை கொள்ள சொல்லி பிரச்சனை ஒன்றும் இல்லை. ரேடியேஷனால் வந்த ஒரு வேதனை, அது டாக்டர்ஸ் இறக்கும் நிலையில் இருந்த எப்பிப்ரத்தினுடைய வாழ்விலே கடவுள் இரக்கம் கொண்டார். அவரை சுகமாக்கி மீண்டும் பவுலோடு பணியில் அமர்த்தினார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் 6வதாக இரக்கத்திலே பயம் நீங்கும். இரக்கத்திலே பயம் நீங்கும். இரக்கத்திலே பயம் நீங்கும். இரக்கத்திலே பயம் நீங்கும். பயம் நீக்குகிற இரக்கம். காரணம், இரக்கத்தின் முகம். பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார், பயம் நீங்க, பயம், இரக்கத்திலே பயம் நீங்க. நம்ம எல்லாரும் சில குறை பாவம் செய்தவர்களாக இருக்கலாம். அப்போ நம்முடைய
திரு அவைப்படி இயேசுடைய லாஸ்ட் போதனையின்படி ஒப்புரவு செய்ய வேண்டும். பாவ சங்கீர்த்தனம் மன்றவர் சொல்கிறார், பாவ சங்கீர்த்தன தொட்டி, பாவ சங்கீர்த்தனம் செய்கிற இடம் சித்திரவதை கூடமாகாமல் இரக்கத்தை சந்திக்கின்ற இடமாக வேண்டும். எந்த இடம்? பாவ சங்கீர்த்தனம், பாவ அறிக்கை செய்கின்ற இடம் இரக்கத்தை சந்திக்கிற இடமாக மாறும் பொழுது அங்கே பயம் என்ன செய்கிறது? பாவத்தின் நிமித்தம் குற்ற உணர்வுகளோடு இருந்தால் இரக்கத்தின் கிறிஸ்துவை மையப்படுத்தி அந்த குற்ற உணர்வுகளில் இருந்து நாம் விடுதலை பெற முடியும் என்று தூயப்போல் சொல்றார். இங்க பாருங்கள், ஒப்புரவு இரக்கத்தின் அடையாளம். 3 கதவுகளை பற்றி சொல்லப்படுகிறது. ஒன்று தேவாலய கதவு, இன்னொன்று வீட்டினுடைய கதவு, இன்னொன்று இதயத்தினுடைய கதவு. இந்த 3 கதவுகளும், தேவாலய கதவு மறந்து விடாதீர்கள், வீட்டினுடைய கதவு, இதயத்தினுடைய கதவு இரக்கத்தின் முகங்கள். ஆகவேதான் திருத்தந்தை பிரான்சிஸ் போப் அவர்கள் புனித கதவின் வழியே செல்லும் போது, புனித கதவின் வழியாக செல்லும் போது நமது பயத்தை ஒதுக்கி விடுகிறோம். நமது முன்னால் புனித கதவு திறந்திருக்கிறது. இந்த புனித கதவு கிறிஸ்துவே. 2016 வருடத்திலே இந்த இரக்கத்தின் கதவை, இரக்கத்தின் ஆண்டிலே இரக்கத்தின் கதவை போப்பு திறந்து வைத்தார் வத்திக்கானிலே. இந்த கதவு வழியாக 100 கோடி மக்களுக்கு மேல் இந்த கதவு வழியாக நுழைந்திருக்கிறார். இந்த இரக்கத்தின் கதவு வழியாக 100 கோடி மக்களுக்கு மேல் நுழைந்திருக்கிறார். நீயும் நானும் இந்த இரக்கத்தின் கதவு, ஆலயத்தின் கதவு, வீட்டினுடைய கதவு, இதயத்தினுடைய கதவு, இந்த கதவுகள் எல்லாம் இரக்கத்தினுடைய கதவு, இரக்கத்தினுடைய முகங்கள். இந்த கதவு வழியாக நம்முடையது. 7வதாக திருப்பாடல்களிலே இந்த இரக்கத்தை பற்றி சொல்லப்படுகிற ஒரு சில திருப்பாடல்கள் இருக்கிறது. 103வது திருப்பாடலிலே அவருடைய கனிவான இரக்கமான செயல்களை எல்லாம் மறவாதீர்கள். 136வது திருப்பாடல் இரக்கத்தை பற்றி வெளிப்படுத்துகிறது. 145வது திருப்பாடல் தான் நிறைய சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இரக்கமும் கனிவுடையவர், ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கி அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுகிறவர், அவருடைய செயல்கள் யாவும் இரக்க செயல்கள், இரக்க செயல்கள். இந்த திருப்பாடல்களை யூத மக்கள் மாலை நேரங்களிலே மரத்தினுடைய அடிகளிலே இருந்து கொண்டெல்லாம் திருப்பாடல்களில் பாடுவார்கள். எதற்காக? இரக்கத்தின் செயல்களாக நாம் மாற வேண்டும். திருப்பாடல்களை பாடும்போது அதுதான் நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, 8வதாக 2 காரியங்கள் இருக்கிறது. 8வதாக இரக்கத்தாலே மீட்பவர், இரக்கத்தாலே மீட்கிறவர் என்று சொல்றார். ரோமர் 5:20 படித்து பாருங்கள். தூய பவுல் சொல்கிறார், பாவம் பெருகிய இடத்திலே அருள் அணைகளந்து, இரக்கம் அணைகளந்து பிரிக்கெடுத்து பொங்கி வழிந்தது என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா ஆகமம் 54:7 இதை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் பேர் இரக்கத்தாலே மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லப்படுகிறது. எரேமியா 31:20 எப்ராயிம், எப்ராயிம் என் அருமை மகன் அல்லவா, நீ என் அன்பு குழந்தை அல்லவா, உன்னை நினைவில் கொண்டிருக்கிறேன், உன்னை நினைவில் கொண்டிருக்கிறேன், திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன். திண்ணமாய் எப்ராயிம், வார்த்தை இருதயத்திலே பாரு, எப்ராயிம் என் அருமை மகன் அல்லவா, மகள் அல்லவா, நீ என் அன்பு குழந்தை அல்லவா, உன்னை நினைவில் கொண்டிருக்கிறேன், உன்னை நினைவில் கொண்டிருக்கிறேன், திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன், திண்ணமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன். ஆகவே தான் என்ன அன்பான சகோதர சகோதரிகளே, பைபிளிலே யாக்கோபுடைய நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன தெரியுமா? இரக்கமே தீர்ப்பை வெல்லும்.
மாநிலத்தில் ஆஸ்திரேலியா நாட்டில் இருந்து ஒரு குடும்பம் வந்து இறைப்பணி சமூகப்பணி செய்து கொண்டிருந்த வேளையில் தீவிரவாதிகள் அந்த குடும்ப தலைவனை 2 மக்களை வாகனத்தில் பெட்ரோல் ஊற்றி எரித்து போட்டார்கள். அதன் பிற்பாடு செய்தியாளர்கள் அந்த குழந்தையுடைய தாயினிடத்தில் அந்த சகோதரருடைய மனைவியிடத்தில் போய் கேட்டார்கள், உங்களுடைய கணவனை மக்களை கொண்டவர்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அந்த அப்பா சொன்னேன், கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் அவர்களை மன்னிக்கிறேன். இதை போல் உள்ள திண்மையான தீவிர செயல்கள் அவர்கள் செய்யக்கூடாது. மறந்து இனி ஒரு பைபிள் எழுதினார், அதை மட்டுமல்ல வாழ்வில் நூல் ஒன்று இருக்கிறது, நிச்சயம் அது இல்லை. நான் ஒரு முறை நான் சின்ன பையனா இருக்கும்போது நான் செய்தித்தாளில் மனோரமா செய்தித்தாளில் நான் அதே போல நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். ஜெரால்ட் அடிகளார் இறைவனே தீர்ப்பை வெல்லும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடந்த சம்பவத்தை சொன்னார். கேரளாவிலே மரியா குட்டியை முடிக்கிறார். ஒரு ஃபாதர் அந்த மரியா குட்டியை கொண்டதாக எட்டுமன் வந்து ஜெயிலில் போனார். ஆனால் மரியா குட்டியினுடைய கொலையிலே ஃபாதர் இல்லை, பெறப்படாது. சிறையில் இருக்கும் பொழுது ஒரு கடின தகப்பனாருக்கு எழுதினார், உங்களுடைய மகன் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய மாட்டீர்கள், நீங்களாவது நம்புவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த இந்த உலகம் நம்ப முடியாது. இறுதியிலே மரியா குட்டியை கொண்டவர் குடும்பத்துக்கெல்லாம் மனநிலை பாதிப்பு, எல்லாம் டிப்ரெஷன், பயங்கரமான குடும்பத்தை விட்டு எல்லாம் ஓடி தெருக்களில் ஓடி பயங்கரமான பிரச்சனைகள். உண்மையை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டில் போய் சொன்னார்கள், மரியா குட்டியை கொண்டது ஃபாதர் அல்ல, என் குடும்பத்தில் ஃபாதரை விடுதலை செய்தார்கள். மரியா குட்டியை கொண்டது ஃபாதர் அல்ல என்று ஃபாதர் ஒரு நிரபராதி, பெனடிக்ட் ஃபாதர் நிரபராதி என்று சொல்லி எழுதி தீர்ப்பளித்தது. ஒரு சில நாட்கள் தான் ஒளிபுரிந்தார். அவர் மீண்டும் செய்தி கொடுத்தார், என்ன தெரியுமா, இப்பொழுதாவது இந்த உலகம் ஃபாதர் பெனடிக்ட் நிரபராதி என்பதை அறிந்ததே, இனி நான் மதிப்பதில்லை, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இரக்கமே தீர்ப்பை வெல்லும், இரக்கமே தீர்ப்பை வெல்லும், இரக்கமே தீர்ப்பை வெல்லும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, 9வது கடைசியாக சொல்கிறேன், இந்த இரக்கம் காட்டாதவருக்கு இரக்கம் என்ற தீர்ப்பு தான் கிடைக்கும். 9வது காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே மலைப்பொழிவு என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி இருக்கிறது பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அதை சொல்லப்படுகிறது, இரக்கமுடையோர் பேர் அவர்கள் இரக்கம். நம்ம எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் மறைந்து போகும். உடல் மறைந்தாலும் உள்ள ஆத்மா மறையாது. ஆனால் ஒன்று, நம்முடைய இரக்க செயல்கள் எல்லாம் நம்முடைய கடைசி காலத்திலே அது ஒரு சாட்சியாக இருக்கும். சில பலவீனங்கள் குறைகள் இருந்தால் கடவுளுடைய இரக்கத்தினாலே, இரக்கமுடைய செயல்கள் எல்லாம், இரக்கத்தின் வாழ்வும் இரக்கத்தின் செயல்கள் எல்லாம் நம்முடைய மாஸ்டர் ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சேரிக்கடை மக்களே, இந்த தியானத்தில் பங்கெடுக்கிற மக்களை இரக்கத்தின் கதவு வழியாக நீங்கள் கடந்து போங்கள். 6:36 மையப்படுத்துகிறேன், உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராக இருப்பது போல் நீங்களும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறீர்கள். பிலிப்பியர் 2:5 மையப்படுத்துகிறேன். கிறிஸ்து இயேசுவிடத்தில் இருந்த அந்த மனநிலை உங்களிலும் இருப்பதாக
இறுதியாக ஜெபிக்க போகிறோம். இரக்கம் பெற்றவர்களாய் ஊழல், ஏழ்மை, வன்முறை, வேலையின்மை, வறுமை, சமூக அநீதிகள், கடன் பாரங்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், நோயாளிகள், சிறைச்சாலையில் கைதிகள், பிற சமயத்தில் உள்ள மக்கள், இவர்களில் நம்முடைய இரக்கம், நம்முடைய தந்தை கடவுளுடைய கிறிஸ்துவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்விலே செயலோடு வெளிப்படட்டும். டுடே மாதர் டிவியிலே வட்டிக்கான் டாப் நியூஸ் அண்ட் 10 டாப் நியூஸ் அதில் சொல்லப்பட்ட போப்பாண்டவர் கடந்த வாரங்களில் செயல்பட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறேன். என்ன சொன்னார்? அரசியலில் ஈடுபடுகிறது ஒரு தொண்டு என்று சொல்கிறார். அரசியலில் ஈடுபடுகிறது ஒரு தொண்டு என்று சொல்கிறார். இப்போ 2 weeks முன்னால 7G7 என்ற அந்த இத்தாலியிலே நடந்த மாநாடு நடைபெற்றது. அதிலே அமெரிக்க பிரசிடென்ட் ஜோ பைடன், இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பலர் போயிருந்தார்கள். எல்லாரும் கட்டிப்பிடித்து போப்பாண்டவர் தான் செய்தார். நீங்க பார்த்துருப்பீங்க. கடைசி போனது ஒரு பேப்பர்ல அந்த செய்தி அந்த உலக தலைவர்களுக்கு இதை பற்றி எடுத்து சொன்னார். என்ன சொன்னார்? யாராவது பார்த்தீங்களா? கேட்டீங்களா? என்ன சொன்னார்? நீ மாநாட்டலாம் என்ன சொன்னார் என்றால், மனித உயிர்களை அழிக்கும் ஆயுதங்களை, யார் கேட்டது? மனித உயிர்களை அழிக்கிற ஆயுதங்களை அழியுங்கள், அதை உருவாக்க வேண்டாம். ஆயுதங்களை உருவாக்காதீர்கள். இருக்கிற ஆயுதங்களை அழியுங்கள். மக்களை அழிக்காதீங்க, மனித உயிர்களை அழிக்காதீங்க. ஆகவே இந்த உரையில் அவர் சொல்லிக் கொடுத்தது ஜோ பைடன் அமெரிக்கா, இந்தியா, உலக நாடுகளுக்கு சொல்லிக் கொடுத்தது. இஸ்ரேல், பாலஸ்தீன், உக்ரைன், ரஷ்யா, எந்தெந்த நாடுகள், இந்த நாடுகளுக்கு மட்டும் போப்பாண்டவர் சொல்லவில்லை, ஒவ்வொரு மனித உள்ளங்களுக்கு சொல்லுகிறார். தீவிர செயல்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு சொல்லுகிறார். குடும்பங்களிலே சொல்லுகிறார். குடும்பங்களுக்கு சொல்லுகிறார். நம்முடைய பங்கு சபைகளுக்கு சொல்லுகிறார். திருநபைக்கு சொல்லுகிறார். மனித உயிர்களை அழிக்கிற ஆயுதங்களை உருவாக்கவும் வேண்டாம். உருவாக்கி வைத்திருப்பதை மனிதர்களை அழிக்காமல் அதை எப்படியாவது அழித்து விடுங்கள். இருப்பதை அழிக்க வேண்டும். அடுத்த ஒரு கருத்து சொல்றார். திருப்பலியிலே 8 நிமிடத்திற்கு மேலே, நானும் ஒரு நிறைய நேரம் செய்தி கொடுக்கிறேன், 8 நிமிடத்திற்கு மேலே மறைவுரை வழங்க வேண்டாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? இந்த 8 நிமிடம் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய ஏரியாவில் அப்படி இல்லை. சில இடங்களில் வயசான பூசையிலேயே தூங்குறாங்க இருக்கிறார். பிரசங்கம் கேட்கும் போது தூங்குறாங்க இருக்கிறார். அதை கவனிக்காம இருக்கிறாங்க. ஆனால் 8 நிமிடம் நீங்கள் இறை செய்தியை கொடுக்கும் போது, ஆண்டவருடைய மறைமுறையை கொடுக்கும் போது, அதிலே ஒரு உருமாற்றம், அதிலே ஒரு பலன், அதிலே ஒரு முடிவு, ஒரு தெளிவு, ஒரு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக ஒரு அந்த நேரத்தில் உண்டாக வேண்டும் என்று சொல்லப்படும். அவர் சொல்கிறார், ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு பலன் உண்டாக வேண்டும். அடுத்து சொல்கிறார், புரிஞ்சுக்கங்க, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. உங்களுடைய ஏரியாவிலேயோ, உங்களுடைய வீட்டிலேயோ, அல்லது நீங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டியிலேயோ, அல்லது உங்களுடைய ஆலயத்திலேயோ, சரௌண்டிங்ல எங்கேயாவது பயன்படாத கட்டிடங்கள் இருந்தால், பயப்படாத கட்டிடங்கள் இருந்தால், இல்லாதவர்களுக்கு அதை பயப்படுத்த கொடுங்கள். இதான் இரக்க செயல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடந்த வருஷம்
ஆண்டுகளுக்கு முன்னதாக போப்பான ஜெபிக்கும் போது நாம் கடவுளுடைய அருகில் செல்கிறோம். மக்களுக்கு பணி செய்யும் போது கடவுள் நம் அருகில் வருகிறார். ஜெபிக்கும் போது நாம் கடவுளுடைய அருகில் செல்கிறோம். மக்களுக்கு பணி செய்யும் போது கடவுள் நம் அருகில் வருகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரி, இந்த ஒரு சிந்தனை துளிகள், நற்செய்தியினுடைய சிந்தனை துளிகள் எல்லாம் ஒரு மழை துளி சூடான பாறையில விழுந்தால் அது நீராவியாக மாறும். அதே மழை துளி ஒரு தாமரை இலையில் விழுந்தால் மிளிரும். அதே மழை துளி ஒரு சாக்கடையில் விழுந்தால் சாக்கடையாக மாறிவிடும். அதே மழை துளி ஒரு சிப்பிக்குள்ளே விழுந்தால் முத்தாக. ஒரு மழை துளி தான் யதார்த்தமானது. பல நிலைகளில் உங்களிலே சாக்கடையில விழுந்ததாக போகணுமா, முச்செடியில விழுந்ததாக, பாறை நிலத்தில் விழுந்ததாக, வழியோரத்தில் விழுந்ததாக, அதான் முத்துக்கு சிப்பிக்குள்ளே விழுந்த அந்த நீர்த்துளி முத்தாக மாறி இருப்பதாக எல்லாரும் எழுந்திருப்போமா? தியானத்தினுடைய இந்த முதல் நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். சற்று விடுங்க. கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுடைய எல்லா தேவைகளிலும் ஆண்டவர் பிலிப்பியர் 4:19 படி அவருடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு கிறிஸ்து இயேசு வழியாக உங்களுடைய தேவைகளை எல்லாம் இறைவன் சந்திப்பாராக. நம் ஜெபத்தோடு பாடுவோம். ஆமென். கரைகளை கொண்டு ஒரு பல்லவியை பாடி, கடவுளிடமிருந்து பிறக்கிற அனைத்தும் உலகத்தை வெல்லும். உலகத்தை வெல்வது நம்முடைய நம்பிக்கையே. அந்த நம்பிக்கையினுடைய அந்த நிலையில் உள்ள வெளிப்பாடாகிய இந்த உங்களுடைய தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் என்று சொல்ல, இரக்கத்தின் கருவிகளாக, இரக்கத்தின் மக்களாக, இரக்கத்தினுடைய ஒரு செயல்பாடினுடைய வாழ்வாக ஒரு சாட்சிய வாழ்வு நம்மளே மலர வேண்டும் என்று ஒப்புக் கொடுங்க. கேட்ட காரியங்களுடைய இதயத்தில் பதிய கடவுள். நீ வழியில நடந்து போகும்போது, வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது, விழித்தெழும் போது இதை தியானிப்பார். ஒப்புக் கொடுத்து பாடுவார். கரங்களை கொண்டு பாடுவோம். கடைசி நேரம் ஜெபிக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் கரங்களை கொண்டு உற்சாகத்தோடு. கடவுளிடம் இருந்து பிறக்கும் அனைத்தும் உலக